இந்த வீடியோவில் என்னோட பள்ளிப்பருவ க்ரஷ், எனக்கு மட்டும் க்ரஷ் இல்லை, நிறைய பசங்களுக்கு கண்டிப்பாக இவங்க தான் க்ரஷ்ஷாக இருந்திருக்கணும். சமந்தா நடிச்சு தெலுங்குல மா இன்டி பங்காரம், தமிழ் டப்பிங்கில் எங்கள் தங்கம் ரிலீஸாக இருக்கக்கூடிய படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஹானஸ்டான பொலிட்டீஷியன் இருக்காரு. அவருக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. பையன் அவரோட ஃபேமிலியை எதிர்த்து சமந்தாவை கல்யாணம் பண்ணி தனியாக இருக்காரு. 2வது ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். 3வது ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்துக்கு பையனும் அவரோட ஒய்ஃபான சமந்தாவையும் கூப்பிடுறாங்க. சமந்தாக்கு இந்த சோக்கால் டிப்பிக்கல் மருமகள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே தெரியாது, வராது அவங்களுக்கு. பட் அவங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலயமா எப்படியோ அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கு அவங்க லைஃப்பில். அவங்களோட பாஸ்ட் என்ட்ரி ஆகுது. இவ்வளோ நாள் அமைதியாக அந்த சமந்தா என்கிற மாணிக்கம் இப்போ பாஷாவாக மாறுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த வில்லன்னால அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் என்ன ஆபத்து வந்துச்சு, அதான் இந்த படமே. இந்த பாஷா டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அது நம்ம படங்களாகட்டும், ஹாலிவுட் படங்களாகட்டும், இப்படி அடித்து துவைச்ச ஒரு கதை தான். ஆனால் இதை நல்லா எடுத்துட்டா எப்போனாலுமே ஓடக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த பாஷா டெம்ப்ளேட்டுங்கிறது. சரி, இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் வருவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நம்மளோட எக்ஸ் க்ரஷ் சமந்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவங்க ஆக்டிங் ஆகட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கலாகவும் படம் பக்காவாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸு கண்டிப்பாக ஷவுட் அவுட் கொடுத்தே ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ். முக்கியமாக பஸ்ஸுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும், அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு 2-3 காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. வயிறு வலிக்கிற மாதிரி சிரிப்பு வரலைன்னா கூட கண்டிப்பாக ஒரு குட்டி ஸ்மைல் வரத்தான் செய்யுது ஒரு சில சீனை பார்க்கும்போது. முக்கியமாக அவங்க வீட்டுக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அதில் சமந்தாவோட ஃப்ரெண்டு அவர் நடிச்சிருப்பாங்க. அவங்க பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, அவங்க கொடுக்குற ஃபன்னி எக்ஸ்ப்ரெஷனு, இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே எங்கே சிரிக்க வைக்கிறது இவங்க தான் இந்த படத்தில். இதை தாண்டி இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ்ன்னு யோசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே மைண்டுக்கே வரவில்லை. இதை தாண்டி இருக்கிற எல்லாமே நெகட்டிவ்ஸாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் யாரோடையுமே என்னால் கனெக்ட் ஆகவே முடியல. அதனால் இந்த சமந்தாவுக்கும் அந்த ஹோல் ஃபேமிலிக்குமே த்ரெட் இருக்குது. பட் ஆனால் அது நமக்கு ஒழுங்காக கடத்தப்படவே இல்லை. ஸோ யாருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன, ஐயோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே வரவே இல்லை. சரி, அந்த ஃபீல் தான் இல்லை. ஸ்க்ரீன் பிளேயாவது விறுவிறுப்பாக ஏதாச்சும் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் வருது. அதில் வில்லன் சமந்தா கிட்ட உன்னோட ஃபேமிலிக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம சூடு பிடிக்க போகுது கதை அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோம்னா, பட் அப்படி எதுவுமே சுவாரஸ்யமாக எதுவுமே நடக்கவே இல்லை. கதை அங்கேயே அதே இடத்துல அப்படியே தான் நிற்கிது. வில்லன் கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப டம்மியான ஒரு வில்லனாக இருக்கார் இந்த படத்தில் வர வில்லன். வில்லன் பண்ணுற பெரிய வில்லத்தன்மை என்ன தெரியுமா, அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே வராதான். பட் ஆனால் அதுவே ஒரு போர் அடிக்கிற சீன் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைப்போம், அவர் உள்ளே ஏதாச்சும் சதி பண்ணுவார், சமந்தாவை மாட்டி விட்டுருவாரு, இல்லை அந்த ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா சாம்பார் சோறை சாப்பிட்டு போயிட்டே இருக்காரு. சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? வில்லன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல, ரொம்ப டம்மியாக எழுதியிருந்தாங்க அவரோட கேரக்டர். வில்லனுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருந்துச்சு. பொதுவாக நான் கமர்ஷியல் படங்களுக்குலாம் நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன். என்னை ஓரளவுக்கு என்டர்டெயின் பண்ணிச்சுனாலே போதும் அந்த படம். ஸோ அதில் அந்த லாஜிக் மீறல்கள்லாம் இருக்க தான் செஞ்சுச்சு. ஆனால் அது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு குறையாக சொல்கிற மாதிரி எனக்கு இல்லை. மொத்தத்தில் சொல்லணும்னா எங்கள் தங்கம் கலப்படம் கலந்த தங்கம் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.